வணக்கம். இன்னைக்கு ஹாட்ஸ்டார்ல இப்போ ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க ஒரு வெப் சீரிஸ், மலையாளம் வெப் சீரிஸ் சீக்ரெட் ஸ்டோரிஸ் ரோஸ்லின் அப்படிங்கிற ஒரு மலையாளம் வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அகைன் இந்த ஒரு வெப் சீரிஸ் இப்போ அது வர்றதுக்கு முன்னாடியும் சரி, இது மேல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த வெப் சீரிஸை வந்து சுமேஷ் நந்தகுமார் டைரக்ட் பண்ணி விநாயக் சசிகுமார் இவங்க வந்து எழுதியிருக்காங்க. இது ஒரு சைக்காலஜிக்கல் த்ரில்லர் மாதிரி. இத்தனைக்கும் ஒரு ஜீத்து ஜோசப் இதை பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஹாட்ஸ்டார்ல வருது. மீனா, வினீத், அப்புறம் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. அதனால கொஞ்சம் விஷயங்கள் ஏதாவது இருக்கும். அட்லீஸ்ட் பார்க்குற அளவுக்கு அது ஐ மீன் கொஞ்சம் நல்ல ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லரா இருக்கும் அப்படின்னு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி ஆக்சுவலாக பார்க்கலான்ட்டு இருந்தேன். நான் 2வது நாள் பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நிறைய இடத்துல வந்து எல்லாருமே போட்ட விஷயம் என்னன்னா, ஆவரேஜ் வெப் சீரிஸ் தான், கடைசி எபிசோடுக்காக உட்காந்து பார்க்கலாம், கடைசி எபிசோட்ல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, மற்ற எல்லாமே ரொம்ப சுமாரா இருக்கு அப்படின்னாங்க. சரி, ஓகே, அப்படி என்னதான் இருக்கு, அப்படி என்ன நீ ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்லாம் ஒன்னதுக்கு இல்லை அப்படின்னாங்க. சரி, ஓகே, அப்படி என்ன சுமாரா இருந்துற போகுதுன்ட்டு நானும் உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சேன். முதல் எபிசோடு ஓகே, அப்படி இப்படின்னு ஏதோ சரி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எந்த மாதிரி கதைன்னா, சரி இந்த சீரிஸோட கதை சுருக்கமா பார்த்துடலாம். வினீத், மீனா, அப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு 2 ஐ மீன் அவங்களோட டாக்டர் தான் வந்து ரோஸ்லின். அவங்களுக்கு அப்படி இன்னொரு குட்டி குழந்தை. இவங்க 4 பேர் வந்து ஒரு வீட்டுல இருக்காங்க. அது என்னமோ யானை ஏதோ ஒரு ஏரியா, அந்த ஏரியா பேர் கூட எனக்கு ஏதோ மறந்துருச்சு. ஏதோ ஒரு கேரளால ஐ மீன் ஒரு இடத்துல அவங்க வந்து ஸ்டே இருக்காங்க. ஓகே, இதுல எந்த இடத்துலன்னு போடல. ஓகே, அந்த இடத்துல ஒரு எஸ்டேட் மாதிரி இருக்கு, அங்க வந்து இவங்க இருக்காங்க. பட் அகைன் இந்த அவங்களுக்கு டாக்டர் இருக்கார்ல ரோஸ்லின், அவங்களுக்கு வந்து எப்பவுமே இந்த நைட் மேர்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு, வந்த கனவு வந்துட்டு இருக்கு. அந்த கனவுல வந்து கிரீன் ஐஸ் வச்சுக்கிட்டு மாஸ்க் போட்டு ஒருத்தர் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்றது இந்த கனவு வந்து டெய்லியுமே கண்டினியூஸா வந்துட்டு இருக்கு. நேர்ல கூட அங்கங்க பார்த்துட்டு இருக்கேன். இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு மனத்துக்கு ஒரு ப்ராப்ளம், இவங்க புக் படிக்கிறதுனால தான் இந்த இஷ்யூ வந்துட்டு இருக்குன்னு வீட்டுல எல்லாம் டிசைட் பண்ணிக்கிறாங்க. வீட்டுல இருந்து கொஞ்சம் செப்பரேட் ஆகி அப்படி இப்படின்னு சுத்திட்டு இருக்காங்க. ட்ராமாவோட இதெல்லாம் காமிக்கிறாங்க. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் வந்து மீனாவோட ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து இந்த படத்துல வந்து ஹக்கீம் ஷாஷாதான் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து வராரு. அவங்களுக்கு ஏதோ ரிசர்ச் இந்த மாதிரி பண்ணணும், ஒர்க் பண்ணணும், அதனால இங்க கொஞ்சம் வாரம் தங்கிட்டு போறேன்னு வீட்டுக்கு வராரு. பார்த்தா இவங்க வந்து கனவுல ஐ மீன் நைட்மேர்ல இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சன் தான் வந்து அவரா இருக்காரு. அவங்கள பார்த்தோன்னே இவர் பயப்படுறாரு. அவரு வந்து வந்ததுல இருந்து கொஞ்சம் சஸ்பீஷியஸான ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, ஸ்டே பண்றாரு. இவங்களுக்கு இடையில ஆகுனா வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கு. டெய்லி காலையில் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்றாங்க. ஸ்டோரி ஏதாவது மூவ் ஆகும்னு பார்த்தா கடைசி எபிசோடு வரைக்கும் உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டு இருக்கானுங்க, தவிர கதை எங்கேயுமே மூவ் ஆகல. ஒரு கட்டத்துக்கு மேல கரெக்ட் தான் சொன்னதெல்லாம் உண்மைதான். 3 எபிசோடல இல்ல, 5வது எபிசோடு வரைக்கும் ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாம தான் போகுது. இதெல்லாம் எந்த ஒரு தைரியத்துல உட்காந்து அதுவும் எல்லாம் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் 3 எபிசோடெல்லாம் எந்த தைரியத்துல இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு எடுத்தாங்களே தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு வெப்சீரிஸ் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த வெப்சீரிஸ் நல்லா இருக்குமா இல்லையான்னு தெரியலன்னு நம்ம ஒரு ப்ராமிசிங்கா ஒரு வெப்சீரிஸ் இருக்கு, ஒரு ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம பார்க்கலாம்னு ட்ரை பண்ணி ஆரம்பிச்சா ஒரு 1 or 2 எபிசோட்ஸ் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலன்னா நம்ம மோஸ்ட் ஆஃப் நம்ம நிறைய பேர் வந்து அதை வந்து சரி நமக்கு டைம் இல்லை அப்படின்னு ஒருபடியா வேற ஏதாவது பார்க்கலாம் நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் ஒரு 2-3 எபிசோட்ல இருக்கு. எல்லாருமே நம்ம இப்போ மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஸ்டார்ட் பண்ண மாட்டோம்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த 2-3 எபிசோட் தாண்டினதுக்கு அப்புறமும் இப்படியே போயிட்டு இருக்கேன், நம்மள என்ன பண்ணுவோம், சரி டைம் வேஸ்ட்னு முடிச்சுட்டு போயிடுவோம். நமக்கு 3வது தாண்டினதுக்கு அப்புறம் சரி பாதி கிணறு தாண்டி தொலைஞ்சாச்சு, சரி அப்படி என்னதான் மிச்சத்தை கிண்டி வச்சிருக்கானுங்கன்னு உட்காந்து வேற வழி இல்லாம பாக்குற மாதிரி ஆச்சு. ஒரு 3வது 4வதுலாம் போனதுக்கு அப்புறம் என்னன்னா அன்பார்ச்சுனேட்டா நான் 5வது அதெல்லாம் போகுதே, ஏதோ ஒரு பிக்கப் ஆகிற மாதிரி தெரியுது. கடைசியில ஏதோ ஓரளவு ட்விஸ்ட் எல்லாம் வைக்கிறாங்க. இந்த ட்விஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கா வரும்போது இந்த 5 எபிசோடு தாக்கத்தினால நான் வந்து தூங்கிட்டேன். கடைசி எபிசோடு வந்து ப்ராப்பரா பார்க்க முடியல. திரும்ப எந்திரிச்சு அப்புறம் திரும்ப 6வது எபிசோடு பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதுல ஒரு மேட்ரு வச்சிருக்காங்க, ஒரு ட்விஸ்ட்னு. ஓகே, அந்த ட்விஸ்ட் ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஓகே, இப்ப நீங்களே சொல்லுங்க, இந்த கடைசி இந்த மலையாள படத்திலேயே ஜென்ரலா வைக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸே அதுதான். கிளைமேக்ஸ் 1/2 மணி நேரத்துல நீ வைக்கக்கூடிய ஒரு 10-20 நிமிஷத்துல வைக்கக்கூடிய ட்விஸ்ட்டுக்காக நான் ஆரம்பத்துல உட்காந்து நோண்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு அட்டென்ஷன் கொடுத்து பார்த்துட்டு இருக்கிறேங்கிறதே ஒரு பெரிய நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்குற ஒரு ஸ்கேமா தான் இருக்கு. இதுலயும் அதே மாதிரிதான். ஒரு 3 எபிசோடு எல்லாம் பாத்தீங்கன்னா ஒன்னுத்துக்கு லாய்க்கு இல்லை. இதோட கனவுல வராங்க, அப்புறம் காலையில எழுந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. அந்த எபிசோடு ஒவ்வொன்றுத்துலயும் அட்லீஸ்ட் 2 டைமாவது பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க உட்காந்து டேபிள்ல உட்காந்து. எனக்கு தெரியல, எனக்கு அந்த சீன்ல எனக்கு அந்த ஒரு சீன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகட்டும், எந்த ஒரு இடத்துலயும் ஒரு கட்டத்துக்கு மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் ஆச்சு இந்த வெப் சீரிஸ் பார்க்கும்போது. எனக்கு புரியுது இப்ப ஏன் அவங்க எல்லாம் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்லயே அவ்வளவு ஆவரேஜா இருந்தது. ஒரு 4th 5th வரைக்கும் பெருசா ஸ்டோரி எங்கேயும் மூவ் ஆகல. கடைசி ஒரு 1 மணி நேரம், இந்த 1 மணி நேரம் எடுக்க வேண்டிய ஒரு 1.5 மணி நேரம்
பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தா பெருசா எல்லாரும் பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப்பே இல்ல. அந்த ரோஷினி அந்த கேரக்டருக்கு மட்டும் இருக்கு. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல யார் என்ன பண்ணாலும் ஒரு மாரி பார்க்கறதுக்கு பெருசா இன்ட்ரஸ்டிங்காவும் இல்ல. இத்தனைக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நமக்கு கிரியேட் ஆகுது. மொத்தத்துல இது ரொம்பவும் சுமாரான ஒரு பிலோ ஆவரேஜ் வெப் சீரிஸ் தான். இந்த கடைசி எபிசோடு வச்சு நல்லா இருக்கு பார்க்குறேன் அப்படின்னலாம் தூக்கிட்டு யாரும் வர வேண்டாம். ஏன்னா இன்கேஸ் இந்த மாதிரி எனக்கு ஓகேப்பா, கடைசி எபிசோட்ல மட்டும் கதை இருந்தா போதும், நான் உட்காந்து மாங்குன்னு 6 எபிசோட உட்காந்து பார்க்கறதுக்கு தெம்பலா இருந்தா நீங்க உட்காந்து பார்க்கலாம். அதுக்கான அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் தான் ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணலாம். மத்தபடி எனக்கு ஓரளவுக்கு விறுவிறுன்னு போகணும், அட்லீஸ்ட் டீசென்ட்டாவாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஒரு வெப் சீரிஸ் தான். சீரியஸா ஒன்னத்துக்கும் லாக் இல்லாததான் அப்படின்னு ஏன்னா அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எனக்கு ஆயிடுச்சு. டைம் வேஸ்ட் தான். எனக்கு வீக்கெண்ட்ல இதனால ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நான் வந்து வேஸ்ட் பண்றேன்ற அளவுக்கு தான் எனக்கு இது பார்த்ததுக்கு அப்புறம் ஆச்சு. அகைன் இன்கேஸ் ஆல்ரெடி இந்த வெப் சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்ல எப்படி இருந்தது நீங்க தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. அகைன் வேற ஏதாவது ஒரு படம் வெப் சீரிஸ்கோட திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ. பர்ஃபார்மன்ஸ் வைஸும் பார்த்தா பெருசா எல்லாரும் பெருசா எதுவும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கான ஸ்கோப்பே இல்ல. அந்த ரோஷினி அந்த கேரக்டருக்கு மட்டும் இருக்கு. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல யார் என்ன பண்ணாலும் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கு பெருசா இன்ட்ரஸ்டிங்காவும் இல்ல. இத்தனைக்கும் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நமக்கு கிரியேட் ஆகுது. மொத்தத்துல இது ரொம்பவும் சுமாரான ஒரு பிலோ ஆவரேஜ் வெப் சீரிஸ் தான். இந்த கடைசி எபிசோடு வச்சு நல்லா இருக்கு பார்க்குறேன் அப்படின்னலாம் தூக்கிட்டு யாரும் வர வேண்டாம். ஏன்னா இன்கேஸ் இந்த மாதிரி எனக்கு ஓகேப்பா, கடைசி எபிசோட்ல மட்டும் கதை இருந்தா போதும், நான் உட்காந்து மாங்குன்னு 6 எபிசோட உட்காந்து பார்க்கறதுக்கு தெம்பலா இருந்தா நீங்க உட்காந்து பார்க்கலாம். அதுக்கான அந்த மாதிரி ஒரு வெப் சீரிஸ் தான் ஹாட்ஸ்டார்ல ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்கு. நீங்க ட்ரை பண்ணலாம். மத்தபடி எனக்கு ஓரளவுக்கு விறுவிறுன்னு போகணும், அட்லீஸ்ட் டீசென்ட்டாவாவது போகணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இது ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான ஒரு வெப் சீரிஸ் தான். சீரியஸா ஒன்னத்துக்கும் லாக் இல்லாததான் அப்படின்னு ஏன்னா அவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல எனக்கு ஆயிடுச்சு. டைம் வேஸ்ட் தான். எனக்கு வீக்கெண்ட்ல இதனால ஒரு 2 to 3 ஹவர்ஸ் நான் வந்து வேஸ்ட் பண்றேன்ற அளவுக்கு தான் எனக்கு இது பார்த்ததுக்கு அப்புறம் ஆச்சு. அகைன் இன்கேஸ் ஆல்ரெடி இந்த வெப் சீரிஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சா இல்ல எப்படி இருந்தது நீங்க தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க. அகைன் வேற ஏதாவது ஒரு படம் வெப் சீரிஸ்கோட திரும்ப டிஸ்கஸ் பண்ணலாம்.